வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். என்னுடைய இந்த சேனலுக்கு இதுவரை ஆதரவு அளித்து வரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்கள் வீடுகளிலும் உள்ளங்களிலும் இருளகன்று தீப ஒளி பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். என் நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். புத்தாடை அணிதல் என்பது அது ஒரு சுகம். அந்த புத்தாடையை கடையில் போய் துணியாக வாங்கிட்டு வந்து டெய்லர் கடையில் கொடுத்து தீபாவளிக்கு முன்னாள் இரவு வரைக்கும் அவரை தூங்க விடாமல் போய் அந்த கடை வாசலில் உட்கார்ந்துக்கிட்டு அது எவ்வளோ மணி நேரமானாலும் பரவாயில்லை, அந்த துணிகளை வாங்கிட்டு வந்து அதிகாலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அந்த துணியை அணியும் போது ஏற்படுற அந்த சுகம் இருக்கு இல்லையா, அந்த புது வாசனை, அது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, பட்டாசு தான். பட்டாசு வெடித்தல், அதுக்காக காரணங்கள் என்ன ஏதெல்லாம் நமக்கு யாரும் அப்போல்லாம் தெரியாது. யாரும் அதை பற்றிலாம் யோசித்தது கிடையாது. ஒரு திருவிழா வருது, ஒரு நாட்கள், நல்ல நாட்கள், பண்டிகை நாட்கள், பக்கத்தில் இருக்க உறவுகளோடு சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறது. அப்போ ஜாதி மத பிரிவு இதெல்லாம் யாரும் யோசித்ததே இல்லை எங்கள் காலத்திலலாம். பட்டாசுன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லி முன்னாள் நைட்டு கடைகளில் போயிட்டு அந்த பட்டாசு வாங்கி கொடுக்குற வரைக்கும் அப்பா ரொம்ப அப்பாக்கெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு போய் இதை வெடிக்கக்கூடாது, அதை வெடிக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது. ஆனால் எங்கள் காலத்தில் இந்த பொட்டு வெடி ஒன்று இருக்கும், ஒரு நட்டில் போல்டில் அதை வச்சு ஒரு கயிறை கட்டி அதை அடித்து அந்த சவுண்டு கொடுக்கும். இல்லைனா அந்த துப்பாக்கியில் வச்சு அடிப்போம். அதெல்லாம் இப்போ இல்லை. துப்பாக்கி இருக்குது, அந்த நட்டு கட்டுற நெட்டில் வச்சு அடிக்கிற பழக்கம் இப்போ இல்லை. அது ஒரு சந்தோஷம். இந்த சுறுசுறு வர்த்தின்னு சொல்லுவாங்க, இப்போ கம்பி மத்தாப்புன்னு சொல்கிறது, அதை கொளுத்தி அந்த வெண்ணெய் ஒளி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நூலில் ஒரு ட்ரெயின், ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதை வச்சு அந்த திரியை கொளுத்தி விட்டோம்னா அது சர்ன்னு போயிட்டு சர்ன்னு திரும்ப வரும். அது ஒரு சந்தோஷம். அப்புறம் சங்கு சக்கரம், பூந்தொட்டிகள், இதெல்லாம் கூட இப்போ கூட இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் அதிகமான புது புது கண்டுபிடிப்புகளாக வந்தது. வெடியில் லட்சுமி வெடி தவிர வேறு வெடி தெரியாது எங்களுக்கு. லட்சுமி வெடி, இந்த பிஜிலி இப்போ சொல்கிறாங்க, பிஜிலி வெடின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஒரு பாக்கெட் நிறையா இருக்கும், வாங்கி கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு அந்த ஊதுவத்தியில் வச்சுக்கிட்டு கொளுத்தி தூக்கி போட்டு அது கூட தூரத்தில் வச்சுட்டு வச்சுட்டு ஓடி வந்துடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளை கூட ஒரு பெரிய ஆட்டம் பாம்பு வச்சுட்டு வெடியை வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் அது. அந்த மாதிரி பல வெடிகள். அடுத்தது பலகாரம் சுடுறது. இந்த தீபாவளிக்கு முன்னாள் ராத்திரி வீட்டில் உட்காந்துட்டு இந்த பலகாரம்லாம் சுடுவாங்க. அம்மாவோ பாட்டிமாருங்க, வீட்டில் அக்கா தங்கச்சிங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அதுங்களாம் பலகாரத்தை செய்வாங்க. அப்போ தூங்க மாட்டோம், ஓடி போய் பாட்டியை தாஜா பண்ணி சைடில் போயிட்டு அவங்க சுட்டு வைக்கிறத நாங்கள் சுட்டுட்டு வந்து நண்பர்களோடு சாப்பிடுவோம். அது ஒரு சந்தோஷம் அது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் எங்கள் காலத்தில் இட்லி தோசைங்கிற விஷயம்லாம் பெரிய விஷயம். வெறும் பழைய கறி சாப்பிடுவோம் அந்த காலத்தில். காலையில் டிஃபனாக இட்லிங்கிறது அப்புறம்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான். இட்லி தோசை இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வாங்க. நம்ம நாட்கள் வந்தால் மட்டும்தான் அது செய்வாங்க. இட்லி கறி செய்வாங்க. நண்பர்கள் வீடுகளில் போயிட்டு வயசு நாங்கள் வாலிப வயசு வந்தப்போ நண்பர்கள் வீட்டுகளுக்கு போய் ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு கறி தோசை சாப்பிட்டு வருவோம் அன்றைக்கி. அப்புறம் பலகாரங்கள் செய்வாங்க, பலகாரங்கள் சாப்பிட்டு கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு போய் அந்த பலகாரங்கள் இதை டிஃபன் கூட கொடுப்பாங்க சில வீட்டுகளில். இப்படி கொடுத்து ஒரு பெரிய வினோதமான விஷயம் என்னென்னா, பல வீட்டு பலகாரம் ஒன்றா வந்து சேர்ந்துடும். அதை சாப்பிட்றதுக்கு கூட முடியுது, ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போலாம். அது ஒரு சந்தோஷம். இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. மத்தியானம் மேலே என்ன பண்ணுறது, புது படங்கள் வரும், சினிமாக்கள் வரும். சினிமாக்கள் போகிறது, சினிமா பார்க்காம அந்த தீபாவளி முழுமை அடையாது. அதுக்கு முன்னாடியே டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ காலையில் நிகழ்ச்சியெல்லாம் போடுறாங்களே, அதிகாலையில் ஒரு காட்சி, இப்படி வரிசையாக காட்சிகள்லாம் கிடையாது. எங்கள் காலத்தில் 4 காட்சி இருக்கும். 11 மணிக்கு காட்சி காலையில், அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு, அப்புறம் 6 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு.
அதுக்காக அடித்து பிடிச்சி போய் டிக்கெட்டு வாங்கி அந்த படத்தை பார்த்துட்டா தான் ஒரு தீபாவளி முழுமை பெற்றுடும். எல்லாம் பார்த்துட்டு ராத்திரி முடியாமல் எல்லாம் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் வீட்டில் வந்து படுத்தோம்னா தீபாவளி முடிஞ்சு போச்சு. வாலிப நாட்களில் இப்போ எல்லாம் டாஸ்மாகை தேடி ஓடி பாட்டில் வச்சு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போவும் இருந்தது, இல்லாமலாம் இல்லை, அப்போவும் இருந்தது. நான் என்னுடைய வாலிப வயசில் பண்ணப்போ நிறைய பேரோட போயிருக்கேன். அந்த தண்ணியை குடிக்கிற இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த சைட் டிஷ்லாம் சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். அதெல்லாம் பார்த்துட்டு யார் யார் மட்டையாக வராங்களோ தூக்கி போய் வீட்டில் போட்டு வரலாம் வேறு. இப்படியா தீபாவளி போயிடுச்சு. அந்த தீபாவளின்னு சொல்லும்போது இந்த நாட்கள் நினச்சி பார்க்குறோம். இந்த துணி தைக்கிறது, இந்த பட்டாசு வாங்குறது, இந்த விழாக்களுக்கு எவ்வளோ செலவாகும். குடும்பங்களை ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடன் வாங்கிலாம் செஞ்சுருக்காங்க நிறைய பேர். கடன் வாங்கி திருவிழாக்களை கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா பிள்ளைகள் இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிள்ளைகள் அடுத்த வீட்டை பார்த்துட்டு ஏங்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலலாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் அம்மாவுக்கு அந்த காலத்து அப்பா அம்மா நினச்சா மிகப்பெரிய சந்தோஷம் தான். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்க தீபாவளி பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியது. நீங்களே கண் கூட பார்க்குறீங்க. வீட்டில் பலகாரங்கள்லாம் பெரிய செய்கிறதில்ல பெரும்பாலும். எல்லாமே கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. வாங்கிடுறாங்க. திரைப்படங்கள் போய் பார்த்துடுறாங்க. ஆக இந்த மாதிரி இருக்க எங்கள் காலகட்டத்தில் தீபாவளி கொண்டாடாத குடும்பங்கள் கூட எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. துணி எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படி நிறைய தீபாவளி சிந்தனைகள், தீபாவளி நினைவுகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படியோ தீபாவளிங்கிறது இன்றைக்கி வந்துடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு, ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் சந்தோஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. கோயில்கள் மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நோன்பு எடுக்கிறவங்களாம் கோயிலுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. சந்தோஷமான நிகழ்ச்சியாக ஒரு நாள் இறைவன் எல்லா நாளையும் நல்ல நாளாக படைச்சிருக்காரு. அதில் சில நாட்களை பண்டிகை நாட்கள் சொல்லிட்டு உறவையும் நட்பைகளையும் வளர்க்குறதுக்காக மனிதனாக உருவாக்கிக்கிட்ட ஒரு நாட்கள் தான் இந்த பண்டிகை நாட்கள். அந்த நாட்களில் உறவுகளோடு நட்புகளோடு சந்தோஷமாக இருக்கணும் தான். இன்றைக்கி எல்லாரும் நட்புகளோட உறவுகளோட சந்தோஷமாக இருந்திருப்போம். வாழ்த்துக்கள் பரிமாறி இருப்போம். எங்கள் காலத்தில் வாழ்த்துக்கள் பரிமாறது வாழ்த்து அட்டைகள்லாம் கிடைக்காது. ஒரு காலத்தில் தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு இப்படி எல்லா நாட்களிலும் வாழ்த்து அட்டைகள் கிடைக்கும். தேடி போய் அந்த வார்த்தைகளை தேடி படித்து வாங்கிலாம் நாங்கள் போஸ்டரில் அனுப்பிச்சிருக்கோம். அது அந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே பட்ட பாடுகள் இருக்க. ஒரு வாரத்துக்கு போஸ்ட்மேன்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவோம். அவ்வளோ வரும். அவ்வளோ வாழ்த்து அட்டைகள் ட்ரெஸ் தேடி போடுவோம். நான்லாம் சில நேரத்தில் கைகளில் வரைஞ்சி, இங்கிலாந்து லெட்டரில் கைகளில் வரைஞ்சி அனுப்பியிருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாமே செல்ஃபோனில், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக போயிடுது. ஒரு இப்போ ஃபோட்டோஸுக்கும் தயார் பண்ணுறதுக்குன்னே ஆப்புங்க வந்துடுச்சு. அந்த ஆப்புகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி ஃபோட்டோஸை உங்கள் ஃபோட்டோவில் வச்சோடனே முடிஞ்சு போச்சு, கதை அனுப்பிவிடலாம். அது க்ரியேட் பண்ணுறது கூட இப்போ யோசிக்கிறது இல்லை. எல்லாமே ரொம்ப ஈஸியாக போச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக போனதுக்கப்புறம் எல்லாமே அப்போ எங்களை மாதிரி ஆட்கள், நான் ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தவங்களாம் அந்த பழைய சிந்தனைகளை பற்றி நினைக்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயந்தான். கடந்து வந்தோம். சில பேருக்கு அது எரிச்சலாக இருக்கும். எங்கள் காலத்தில் சொல்கிறீங்களே, எங்கள் காலத்தில் இருந்த கால மாற்றத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் கொடுத்து வச்ச தலைமுறை, எங்கள் தலைமுறையோடு முடிய போகுது. அவ்வளோதான். இதெல்லாம் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும், என் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.